வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஐச்சரில் புதுசாக அறிமுகமான ஐச்சர் ப்ரோ எக்ஸ் இவி, ஒரு ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள். இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐச்சர் இப்போ தான் புதுசாக கால் தடத்தை பதிச்சிருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா பலேரோ, இன்ட்ரா, அதுக்கப்புறம் அசோக் லேலண்டோடைய தோஸ்து, இந்த மாதிரியான வாகனங்கள் தான் இருந்துச்சு. இந்த வரிசையில் ஐச்சருடைய ப்ரோ எக்ஸ் இவி வெஹிக்கிளும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போதைக்கு ஐச்சர் ப்ரோ எக்ஸ் இவியில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் அண்டு சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷன்லேயும் இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு வெஹிக்கிள் கிடைக்க போகுது. இந்த ப்ரோ எக்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு வேரியன்ட்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரோ எக்ஸ் 3D மாடல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரோ எக்ஸ் 3.5D மாடல். இப்படி ரெண்டு வேரியன்ட்ஸில் இந்த வெஹிக்கிள் கிடைக்குது. ரெண்டு விதமான பேலோடு கெப்பாசிட்டியில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 7/6/15க்கான டயர் சைஸாக இருக்குது. ரெண்டு விதமான பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஏசி பேட்டரி, அதுக்கப்புறம் டிசி பேட்டரி, ரெண்டு பேட்டரி இருக்குது. 1760 கிலோக்கான பேலோடு கெப்பாசிட்டி இந்த வண்டியில் இருக்குது. இந்த ப்ரோ எக்ஸில் டர்னிங் ரேடியஸ் 5.4 மீட்டருக்கான டர்னிங் ரேடியஸ் இருக்குது. மேக்ஸிமம் ஸ்பீடு 80 km/h வரைக்கும் போகும். வண்டியுடைய இன்ஜின் பவர் 80 கிலோவாட்டுக்கான பவர், அதுக்கப்புறம் 300 நியூட்டன் மீட்டருக்கான டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஐச்சர் ப்ரோ எக்ஸோடைய சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேராபோலிக் லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷன் செமி எலிப்டிக்கல் லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன். நெக்ஸ்ட் வண்டியுடைய பிரேக் சிஸ்டம்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கும், பேக் சைடில் ட்ரம் பிரேக்கும் இருக்குது. இந்த ப்ரோ எக்ஸ் பார்த்தீங்கன்னா கேபின் அண்ட் சேஸாகவும் கிடைக்குது. அதுக்கப்புறம் கேபின் வித் லோட் பாடி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இந்த ஐச்சர் ப்ரோ எக்ஸோடைய வீல் பேஸ்ன்னு பார்க்கும்போது 3D மாடலுக்கு போனீங்கன்னா 2330 mm வீல் பேஸ் இருக்குது. இதே ஐச்சர் ப்ரோ 3.5T அந்த மாடலுக்கு போனீங்கன்னா 2730 mm வீல் பேஸாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ்ன்னு பார்க்கும்போது 220 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. பேலோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ப்ரோ எக்ஸ் 3D இவியில் பார்த்தீங்கன்னா 1445 kg பேலோட கெப்பாசிட்டியாக இருக்குது. இதே ப்ரோ எக்ஸ் 3.5D அந்த செக்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா 1760 kgக்கான பேலோடு கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த பாடி பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் பாடி. இது வெஹிக்கிள் வாங்கும் போதே இந்த கண்டெய்னரோட நீங்கள் வாங்கிக்கலாம். இதுலேயே நார்மலாக இருக்கிற தொட்டி மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை கேபின் சேஸ் வேணும்னாலும் நீங்கள் சேஸாகவும் எடுத்துக்கலாம். பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ எக்ஸ் 3D மாடலில் பார்த்தீங்கன்னா 32 கிலோவாட்டுக்கான பேட்டரி பேக் இருக்குது. இதே ப்ரோ எக்ஸ் 3.5D அந்த மாடலில் போனீங்கன்னா உங்களுக்கு 32 கிலோவாட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 40 கிலோவாட்டுன்னு ரெண்டு பேக்கில் உங்களுக்கு கிடைக்குது. பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. கம்பெனியில் கொடுக்கக்கூடிய சார்ஜர்னு பார்த்தீங்கன்னா 3.3 kWh சார்ஜர் கொடுக்குறாங்க. நீங்கள் வீட்டில் சார்ஜ் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 15 amps ப்ளக்கில் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். 8 மணி நேரம் சார்ஜிங் டைமாக இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங்கான போர்ட் இருக்குது. அதில் நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 55 நிமிஷத்தில் பேட்டரியை ஃபுல் சார்ஜை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மை ஐச்சர் அப்படிங்கிற ஆப் இருக்குது. அதில் வெஹிக்கிளை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் எங்கே போயிட்டுருக்கு, என்ன கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு, பேட்டரியோட பர்சன்டேஜ் எவ்வளவு, சார்ஜ் எவ்வளோ இருக்குது, வெஹிக்கிளோடைய ஹெல்த் கண்டிஷன் என்ன அப்படிங்கிற எல்லா தகவலும் அந்த ஆப்பில் நம்ம பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் வாரண்டி. பேட்டரிக்கான வாரண்டி பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கான வாரண்டி, அப்படி இல்லைன்னா 1.5 லட்சம் கிலோமீட்டருக்கான வாரண்டி கம்பெனி சைடில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வண்டியுடைய சர்வீஸ் டைம்னு பார்த்தீங்கன்னா 30,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் சர்வீஸ் இன்டர்வலாக இருக்குது. இந்த வண்டியுடைய எக்ஷோரூம் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 16 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது. வெஹிக்கிளுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும்.